மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே திருமண பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுவும் காலாகாலத்தில் ஒரு வயசுக்கு வந்து அப்படி சொன்னால் அதெல்லாம் அப்பப்போவே பண்ணி வச்சுருவாங்க. ஆனால் இங்கே 70க்கும் மேலே வயசாகி திருமணமே பண்ணாமல் ஒரு குடும்பம் இருக்கிறாங்க அப்படின்னா யாராலையுமே நம்ப முடியாது. அப்படியான ஒரு வாழ்க்கையை தான் அக்கா, தங்கச்சி, அண்ணான்னு சொல்லி இது நாள் வரைக்கும் திருமணம் பண்ணாமல் எல்லாரும் கூட்டு குடும்பமாக ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க இப்படியான ஒரு நிலைமையில் இருக்காங்க, இந்த குடும்பத்தை வந்து பாருங்க அப்படின்னு சொன்னதும் நாங்களே அந்த கதையை கேட்டு ஒரு நிமிஷம் திகைச்சு போய் நின்னோம். பட் இருந்தாலும் நேரில் போய் இவங்களோட வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் பார்க்க போயிருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த ஒரு வீடியோ பழைய வீடியோவாக இருந்தாலும் ஏன் இன்னைக்கு நாங்கள் திடீரென்னு மறுபடியும் காண்பிக்கிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிற இந்த அம்மா நம்ம கூட நேரில் பார்த்து பேசுகிறதுக்கு உயிரோடு இல்லை. இந்த ஒரு செய்தியை கேட்டதும் அவங்கள வீடு போய் பார்க்கணும் அப்படின்ட்டு நாங்களும் போயிருந்தோம். போனதுக்கு அப்புறம் தான் எல்லாமே தெரிஞ்சது. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அவங்களோட இருந்து வீடியோ எடுத்து அந்த ஃபோட்டோ தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. வணக்கம் என்னம்மா நடந்தது? நீங்கள் சொல்லுங்கள். அவரோட மருத்துவம் இருந்தையா அந்த நடக்கலாம் இருந்தவங்க மருத்துவம் இருக்கு. எல்லாம் இருந்தா சிதைகளை கொண்டு மருந்தில் எடுத்துனாங்க. மருந்தில் எடுத்து ஒரு காசுகள் எடுத்து அவங்க 5 பேருக்கு ஒரு ஆள் குறைஞ்சி விட்டு சாகிற வயதுண்டாலும் பரவாயில்ல. வட்டங்க இந்த வட்டம் மட்டும் என் உயிர் 10 நாளைக்கு இருந்தா நீ உழைச்சா நாம சாப்பிடலாம். அந்த மட்டும் காசு இல்லையே. அந்த செவ்வாய்க்கிழமை நான் வட்டைக்கு போயிட்டு போகிறேன்னு இன்றைக்கு மட்டும் போகாது, எனக்கு என்னால் நடக்க முடியலை. அந்த என்ன 2 சிட்டியான காய்ச்சல் அடித்து சொந்தக்காராக்கள் ஒரு புள்ளி கூப்பிட்டோமா பயமாக கிட மரம் வந்து படத்துக்கு கிடந்து எல்லாம் சென்னாகும். சீவம் போடுறதுக்கு 2 மணிக்கு சென்னாகும். எனக்கு டாக்கள் எல்லாம் வந்து கேள்வி கேட்க எனக்கு செல்ல தெரியல. வாணி நீ வந்து வெளுத்த செண்டு ரெண்டெல்லாம் போய் கூப்பிட்டாவும். நான் கணச்சு போட்டு படுத்து என் தலையை போட்டு கொத்துறானு யாரென்னு தெரியா. முகமெல்லாம் கடுமைக்கு முடிச்சு பார்க்க இயலாது. பார்க்குறாரு நான் செத்து போகிறேன். செத்து போகிறேன்னு உங்களை பார்க்குறாருன்னு சொல்லி சொன்னவங்க. ஆனால் உன்னை பார்க்க ஒரு பேரும் இல்லை. நான் போகிறேன் என்னை அப்புறம் ஓகே, நாங்கள் இடையிலே வந்து இவங்களை மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். நாங்கள் அதான் சொன்னோம். இப்போ என்னென்னா நாங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வந்து கிட்டத்தட்ட நாங்கள் நிறைய பேர் வீடியோ செஞ்சு அவங்க உயிரோடு இல்லை இன்றைக்கு. ஆனால் அவங்களுக்கு இறக்குறதுக்கு இடையில் என்ன நம்மளோட உதவி வந்து சேர்ந்துருக்கிறவங்களோட சந்தோஷம். அதான் என்னென்னா இறப்பை வந்து சொல்லல. அது இப்போ என்ன நடக்கணும், நம்மளும் பிறந்திருக்கோம், நாங்களும் இறக்கத்தான் போகிறோம், ஒரு நாளைக்கு எப்பயாவது சாக போகிறோம். ஸோ ஆனால் கஷ்டமாக தான் இருக்குது. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அவங்களோட இருந்து வீடியோ எடுத்து அந்த ஃபோட்டோ தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஆனால் இங்கே பேனரில் வந்து பார்க்கும்போது நான் பார்த்தோன்னே நம்பல இவங்க தான் அப்படின்னு சொல்லி அவங்களோட இளவயசு ஃபோட்டோ. அது அவங்க நாங்கள் யாருன்னு சொல்கிறத வந்து அட் பண்ணுறோம், அம்மா யாருன்றது அதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்த்தா மதிக்க இல்லாத மாதிரி இருக்குன்னு உண்மையாக சொல்ல போனால் ஞாபகம் இருக்கு. புரியல, நான் சொல்லி கொண்டு இருந்தேன் அடிக்கடி இவங்களோட போய் பிரியாணி சமைச்சு சாப்பிட்டு வீடியோ எடுக்கணும். அதுதான் அதான் சொன்ன இடையிலே அந்த மீட் பண்ண வாரன்னு சொல்லி இருந்தேன். 2வது இப்படி ஒரு நாளுக்கு வரும் நினச்சி. வணக்கம் அம்மா. எப்படி இருக்கு? இருங்க வாங்க, நீ இருங்க. நீ வந்து பேசுகிறேன்னு சொன்னால் வந்து அம்மா தான் வந்து கொஞ்சம் தெளிவாக எல்லாமே வந்து சொன்னவங்க போன வீடியோவில் வந்து பார்த்துருக்கீங்க. திரும்ப சொல்கிறேன்னு அவங்க யாருன்னு சொல்லி நிறைய பேருக்கு
இப்போ வீடியோ பார்க்குறவங்க சம்டைம் தெரிஞ்சிருக்காது. அவங்க யாருன்னு சொன்னால் திரும்ப அவங்களோட முதல் வீடியோட ஒரு இன்ட்ரோ ஒன்று காண்பிக்கிறோம், அதை பார்த்துட்டு வாங்க. மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே திருமண பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதுவும் காலாகாலத்தில் ஒரு வயசுக்கு வந்து அப்படி சொன்னால் அதெல்லாம் அப்பப்போவே பண்ணி வச்சிருவாங்க. ஆனால் இங்கே 70க்கும் மேலே வயசாகி திருமணமே பண்ணாமல் ஒரு குடும்பம் இருக்கிறாங்க அப்படின்னா யாராலையுமே நம்ப முடியாது. அப்படியான ஒரு வாழ்க்கையை தான் அக்கா, தங்கச்சி, அண்ணான்னு சொல்லி இது நாள் வரைக்கும் திருமணம் பண்ணாமல் எல்லாரும் கூட்டு குடும்பமாக ஒரு வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க இப்படியான ஒரு நிலைமையில் இருக்காங்க. இந்த குடும்பத்தை வந்து பாருங்க அப்படின்னு சொன்னதும் நாங்களே அந்த கதையை கேட்டு ஒரு நிமிஷம் திகைச்சு போய் நின்னோம். பட் இருந்தாலும் நேரில் போய் இவங்களோட வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்களும் பார்க்க போயிருந்தோம். அங்கே போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது, இத்தனை வயசுலேயும் இந்த பெண்மணிகள் திருமணமாகாமல் தங்களுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் சிரமப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு. ஒரு குடும்பத்தில் ஒருத்தங்க திருமணம் பண்ணாமல் வாழலாம், ஆனால் அந்த வாழ்க்கையே ரொம்ப கடினமான ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த குடும்பத்தில் இவங்க இத்தனை பேர் திருமணம் பண்ணாமல் எத்தனை வருஷமாக இந்த வாழ்க்கையை வாழ்கிறாங்க அப்படின்ட்டு பாருங்க. அதுவும் ஒரு ஆச்சிரமத்தில் எப்படியெல்லாம் வாழுவாங்களோ அப்படி எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் கூட்டு குடும்பமாக இன்னைக்கு சந்தோஷமாக தான் வாழ்கிறாங்க. ஐயா தான் மூப்பு. இந்த ஐயாவும் அந்த அம்மாவும் அவங்க 2 பேரும் ட்வின்ஸு. அவங்க 2 பேரும் தான் பாய் பேச மாட்டாங்க. சாப்பிட்டீங்களா? இத்தனை வயசு 2 பேருக்கும் இப்போ 70 வயசு. நீங்கெல்லாம் திருமணம் பண்ணல? ஏன் நீங்கள் வந்து திருமணம் பண்ணல? எங்களை கல்யாணம் கிடைச்ச எங்கட அம்மா அப்பா நாங்கள் போன எடுத்தோம். எங்களுக்கு இருக்க இடம் இல்லை, அதால இப்படி எல்லாத்தையும் நண்டு விட்டு இருந்தேன். ஆக்களும் சரியில்லை, மரமும் காய்க்கிற குறைவு. நம்மளுக்குள்ள கஷ்டங்கள் இருந்தாலும் அதை வெளியில் வந்து ஓப்பனாக சொல்லாமல், வெளியில் யாருக்கிட்டையும் காட்டாமல் சிரிச்ச முகத்தோடு வந்து இருக்கிறது வந்து ஓகே. இப்போ அந்த ஒரு காணொலி வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ எல்லாருமே வந்து வெட்டிங் பண்ணாமல் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த வீடியோ அப்லோட் பண்ணவரை வந்து நிறைய பேர் சொன்னாங்க, நான் எப்படி ஒரு ஒற்றுமையாக இருக்கிறாங்க, இது செய்கிறாங்கன்னு சொல்லி. திடீரென்று இப்படி ஒரு சம்பவம் என்னம்மா நடந்தது நீங்கள் சொல்லுங்கள். மருத்துவம் மருந்து அந்த நடக்கையில் இருந்தவங்க தானே மருத்துவம் இருக்கு. எல்லாம் இருந்தால் சிதைகளும் கொண்டு மருந்தில் எடுத்து நாங்கள் மருந்தில் எடுத்து ஒரு காசுகளை வந்து செய்வது. கல்வி 10 நாள் வச்சிருந்து மர வீட்டு கொண்டு வர வீக்கம் போல் வந்து அந்த கால் வீங்கின உடம்பெல்லாம் எல்லாம் மீங்கி போயிட்டு மரம் கொண்டு மருந்தெல்லாம் எடுத்து மரம் சரி வரல. மரம் வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு பையன் 16 நாளையால் எடுத்து போயிட்டான். 16 நாளையால் இந்த வட்டை அவன் வட்டுன்னு போயிட்டான். வட்டைக்கும் வட்டுன்னு இருந்தான் செத்தனை மட்டைக்கும் போய் வயலுக்குள்ளே போகிறவங்க களவட்டி எடுக்கிறதுக்கு நெல் கொண்டு நெல் போட்டு. அப்போ இந்த கிரிகை இதெல்லாம் பண்ணுறதுக்கு யாராவது உதவி செய்தாங்க? அந்த சாம்பளுக்கு எங்கள் ஸோ உண்மையாக நாங்கள் வந்து நினைச்சிருந்து நாங்கள் வீடியோ எடுத்து போயிட்டு அடுத்த நம்ம வந்து சந்தோஷமாக எல்லாரோட சமைச்சு சாப்பிடணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டோம். உங்களுக்கு டைம் இல்லாததில் வரல. உண்மையாக தான் நான் இப்போ ரீசெண்டாக கூட சொன்னேன், நான் என்ன போவோம்னு சொல்லி. பிறகு எல்லாம் திடீர்னு சொன்னோம் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி. ஸோ இப்போ மற்றவர்களாம் வந்து நாங்கள் 5 பேர் இருந்ததில் ஒரு ஆள் குறைஞ்சிட்டாங்க. விட்டு போயிட்டா சாகிற வயதுண்டாலும் குறைவாங்க. சரிங்க, உண்மையிலே வந்து நீங்கள் தான் இந்த இவங்களை அவ்வளோ வரையும் வச்சு பார்த்து கொண்டு இருந்தீங்க. நாங்கள் போனதில் வந்து பார்க்கக்கூடிய வந்து ஸோ உண்மையிலே வந்து நாங்கள் அந்த வீடியோ அப்லோட் பண்ணவரை வந்து நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு சொன்னவங்க இப்படி ஒரு ஃபேமிலி இவ்வளோ ஒற்றுமையாக வந்து இப்போயும் இருக்கிறாங்க, ஒருத்தரும் விட்டு கொடுத்துக்காம இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் உதவி செஞ்சதுக்கு நாங்கள் சந்தோஷப்படுறோம். சரி, உண்மையில் நாங்கள் நினைச்சிருந்த வந்து நான் திரும்ப வந்து உங்களோட சந்திக்கணும்னு சொல்லி, ஆனால் இப்படி ஒரு இதுக்கு வருவோம்னு சொல்லி நாங்கள் நினைக்கல. சொல்ல போனால் அந்த திரும்பி அந்த அம்மா நாங்கள் சீதவியை கொடுத்து சாகிற வயதுண்டாலும் மனமாறி இங்கே இருக்கிறவங்க இல்லை அந்த 5 பேர்லேயே வந்து கொஞ்சம் நடக்க இல்லாமல் நாங்கள் அந்த மரத்துலேயும் வந்து கொஞ்சம் அவதிப்பட்டு இருந்தவங்க. ஆனால் என்னென்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு இதாக இருந்தது என்னென்னா, ஒரு ஆளால் 7 சொல்லி சொன்னாலும் இப்போ
இன்னொரு ஆள் சப்போர்ட் பண்ணி அவங்கள தூக்கி விடுறதுலேருந்து அவங்களுக்கு சோலாட் கொண்டு விடுறதுலேருந்து அப்படி சப்போர்ட்டாக இருப்பாங்க எல்லாருமே ஒற்றுமையாக. ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நீங்கள் அந்த வீடியோ பார்க்காதவங்களும் அந்த வீடியோ போய் பாருங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து கவலையாக இருக்கும். சரி அக்கா, நீங்கள் சொல்லுங்கள் வந்து என்ன நடந்தது அவங்களுக்கு, என் பெஸ்ட்டாக இருந்து வருத்தம் இருந்ததா? வருத்தம் வந்து எப்படி? அவள் களை வெட்டி வேண்டிய களை வெட்டி பிச்சைக்கு போன போக்குல நெல்லு மூடை சாத்தி சாத்தி விற்கிறதாலே அதில் சோட்டி நைட்டி கழுவி போட்டு கொடி அப்படியே கொண்டு விழுந்துட்டாங்க. விழுந்தத்தோட அவைக்கு நோவனை எல்லாம் பூசி சரி வருமென்று எவ்வளோ காலத்துக்கு முந்தி? இப்போ 7 வருஷமாக 7 வருஷமா? 7 வருஷமா நடக்கலாம் இருந்தவன நடக்கலாம். தூக்கி விட்டா அப்புறம் நடப்பானே. ஒளிப்பிட்டா நடப்பா கொஞ்சம் தூரம் பிறகு பிடிச்சி கொண்டு இருத்தாட்டி டாய்லெட்டுக்கு எல்லாம் ஏறி போகிற கஷ்டம். அப்புறம் என்ன நடந்தது? அப்புறம் இப்போ லாஸ்ட்டாக அப்படி வருது. இப்போ என்ன சொன்னா அவைக்கு நேரம் இருந்திருந்து வீக்கம் முகம் வயிறு கை கால் எனக்கு மேலெல்லாம் நோவுது, எனக்கு தூங்குது மேலெல்லாம் சொல்லி அவைக்கு வீக்கம் சாக கிடந்த பிறகு பக்கத்தில் இருந்த பிள்ளைகளெல்லாம் இந்த அம்புலாஞ்சில் 1990 கோல் அடித்து சொல்லி அவங்க வந்து ஏற்றி கொண்டு போர்டில் வச்சு அவங்க நாங்கள் வருத்தத்தை முத்த வச்சு இப்படி போகணும் தான் நான் சொன்னேன். அவங்க 7 ஆண்டு தாங்கம்மா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறடா பாயம். நீங்கள் ஆரம்பத்தில் கொண்டு போகலைன்னு? கொண்டு போகணும் முதல் கொண்டு போய் தான் சரி வராது நான் மனம் கேட்காமலுக்கு தான் பிறகு கொண்டு போனேன். நாங்கள் போர்டில் சொல்லிட்டாங்க அவங்க வருத்தம் முத்திட்டு அவள் கேட்குறதையெல்லாம் நீங்கள் கொடுங்க பக்கத்தில் இருந்தவங்க நல்லா பார்த்தவங்க. அப்போ நீங்களே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணல இப்படி ஒரு பிரச்சனை போய் கொண்டு இருக்குன்னு சொல்லி வருத்தம் அப்படின்னு சொல்லி? போட்ல எல்லாம் 10 நாள் வச்ச வைக்க கிடந்த இடையில செலவையர் வச்சு அப்புறம் பம்பஸ் கட்டி அதுக்கு நீங்கள் 1,19,9,000 ரூபா காசு இருந்த ஒரு அந்த அக்கா 60,000 அதெல்லாம் போட்டு தான் அம்மாவை கிழமைக்கு இருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு ஒன்று ஓட்டோ பிடிக்கிறதுக்கு 1000 மருந்தெடுக்க இப்படி எல்லாம் காசு ஒரு அடைச்சடிச்சு தான் குழந்தைக்கு வருத்தம். எங்களுக்கு தான் அந்த விதியை கடவுள். கடைசியாக என்ன சொன்னா வந்து என்ன பேசினா உங்களோட வந்து என்னது கடைசி அவங்களோட என்ன கதைச்சோ வந்து அவர் நான் உங்களை பார்க்குறாரு நான் செத்து போகிறேன் நான் செத்து போகிறேன்னு உங்களை பார்க்குறாருன்னு சொல்லி சொன்னதா? ஆனால் உன்னை பார்க்க ஒரு வெறும் இல்லை நான் போகிறேன் என்னை பிறகு உங்களுக்கு யாரு? அஞ்சு. நான் 5 மயனை பார்க்கறல அவனை பெத்த புள்ள மாயிட்டான் பார்க்குற யார் என்ன கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டான். ஒரு பேருக்குமே சிரயம் இல்லை அப்பா. கடைசி கட்டத்தில் கடுமையாக வந்து நடக்கலாம இருந்தோம். அந்த டைம்ல யார் கவனிச்சாங்க? நான் வந்து 2 பேரும் மாறி மாறி இருந்தோம். நான் தான் இருந்தேன், ஒரு நாள் தான் இருந்தேன். போட்டில் கூட நின்று காலெல்லாம் வீங்கி போய் எல்லாரும் கவலைப்பட்டாங்க. அந்த பிள்ளை பாவம் சாகும் போயில முக்கி நம்மளுக்கு ஆயுர்வேதிக்கா கூட. சரி, இப்போ என்னென்னா ஹாஸ்பிட்டல் செலவுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு செலவு இருக்குது. ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் வர்றது இங்கேருந்து இந்த குளிசி இல்லாமல் கால்மா ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த செலவுகளை வந்து அப்படி மேனேஜ் பண்ணுங்க. நீங்கள் எதுவும் இந்த காசை போக்குவரத்து காசு அது இது வாங்க பம்பேசி வாங்க சாப்பிட்டுக்கு எல்லாம் ஆக்கள் நான் செலவழிச்சவங்க அவங்க தெரியுமா. அதாவது செத்தப்படி நடந்தால் இப்போ இங்கே இருக்கிறது வந்து என்னென்னு சொல்லிச்சுன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து சமைச்சு கொடுப்பாங்க. ஏன்னா துக்கத்தில் இருக்கிறவங்க சமைச்சு சாப்பிட மாட்டாங்கன்றதுக்காக வந்து அதனால் இங்கே பக்கம் பார்த்து ஒரு நாளில் செய்யலைன்னு இங்கே யாராச்சும் இறந்தாங்கண்டா பக்கத்து வீட்டில் அவங்களுக்கு வந்து சமைச்சு கொடுப்பாங்க. ஸோ இப்போ அந்த வகையில் வந்து ஓகே. இப்போ வந்து கதிரையெல்லாம் எத்தனை நாள் போகுது? இப்போ எப்போ இறந்தேன்? புதன்கிழமை. எத்தனை நாள்? எப்போ 8 சொல்லுவாங்க. வியாழக்கிழமை விட்டு கொடுக்குறீங்க. ஸோ அப்போ அதுக்கான செலவெல்லாம் செலவு பார்த்தா செய்யறதுக்கு காசு இல்லை. இப்போ கொல்லியும் கூட வாங்க காசு இல்லாமல் கொல்லி எத்தனை வரைக்கும் கொடுக்குறது காசு இல்லாமல் தான் வந்து 500 ரூபா காசு. சரி, இப்போ உங்கள்ட்ட சொந்தக்காரங்க 2 வரக்குள்ள எங்களுக்கு ஒருத்தரையும் தெரியும். ஆனால் இன்றைக்கு வந்து வந்திருப்பாங்க. யார் எல்லாரும் வந்திருக்காங்களோ சாப்பிட்டுக்கு வந்தாங்க வைத்தாங்க. எங்களுக்கு உண்மையாக வரையிலாங்க போயிட்டு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் வந்து இங்கே எவ்வளோ சீக்கிரம் காய்ச்சவங்க நாங்கள் இங்கே நின்று தான் வந்திருக்கோம். யாழ்ப்பாணத்தில் நின்று வரையிலாம் இல்லாமல் அப்போ இன்றைக்கு எப்படியாச்சும் போகணும்னு சொல்லி நாங்கள் வந்தாங்க. ஸோ அதான் நான் சொன்னேன். 5 சொல்லுவா அந்த பிள்ளைகள் நம்மளை உதவி செஞ்சிருக்கு. நம்ம செத்தால் 1 ரூபா காசும் இல்லை செலவழிப்பாங்களா? நான் இன்னைக்கு கவலைப்படாதவங்க நம்மளை கவனிக்காமல் விடுவாங்களா?
அதான் நான் சொன்னோம் அது இனி நாங்கள் எங்கே போய் பார்க்குறோன்னு சொல்லி தெரியா வந்து நாங்கள் பார்க்கல நாங்கள் அடுத்த தரம் திரும்ப வந்து எல்லாரோடையும் விளையாட்டுகளை தாக்கணும் தந்தோம் இந்த மா சீனி எல்லாம் கொண்டு கடலை தந்தவங்க 20,000 ரூபாயோட சாமான் தந்தோம். ஓகே சூப்பர் நல்ல உண்மையாக இப்படி இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு வந்து ஸோ நீங்கள் இப்படி சப்போர்ட் கொடுக்குறது பக்கத்தில் இருக்கிற அண்டிமாரெல்லாம் என்னையோட சேர்ந்து அவன் தூக்கி ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் தான் நீ பாவைக்கும் அந்திக்கும் வயசு வைத்தானே தலையை கிளப்பியலாது பாரம். சரி இப்போ இவங்க இப்போ எல்லாரும் நீங்கள் ஒற்றுமையாக இருந்தீங்க இன்றைக்கு அவை பக்கத்தில் இருக்கிற ஆக்களும் நாங்கள் நல்ல விருப்பம் இல்லாத ஆக்கள் வந்து கழிச்சு வைக்கிறதில்ல. ஓகே இப்போ அந்த அம்மா வந்து இல்லை அப்போ உங்களை இன்னும் கவலைப்பட்டவங்களோட கதைப்பாங்களா உங்களுக்கு நேரம் நாங்கள் 2 பேரும் குளறி தான் இருக்கிற சாப்பிட மனசு அவங்க வாய் பேசாதாக்களை நாங்கள் 2 பேரும் தானே பார்த்தோம். அவங்க வாய் பேச மாட்டாங்களே மற்றவங்க அம்மாவும் மாமாவும் வாய் பேச மாட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் வாய் பேசாதாக்களோட 2 நடந்து பார்த்தா தானே ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டு இருந்தால் அந்த 5 பேரில் இன்றைக்கு ஒரு ஆள் இல்லை. 5 நாள் எங்களை விட்டு பிரிஞ்சு எத்தனை மணிக்கு சரியாக இருந்தது 9:40 நைட்டு இல்லை காலை பின்னிற 4:30 கடைசி அப்போ ஏதாச்சும் பேசினாங்க சுகம் போகிறதுக்கு முதலா சொன்னாங்க பாணி ஜவா என்னன்ட்டு கேட்டதுக்கு எனக்கு தாக்கள் எல்லாம் கேள்வி கேட்காங்க எனக்கு செல்ல தெரியா நீதான் வந்து வேலைன்னு சொல்லணும் அவங்க பதில் கேட்கறதுக்கு பதில் நீங்க சொல்லணும் அப்படின்னா ரேசன் வந்து தெரியும் அவங்க இருக்கிறது முதல்ல தான் கதைச்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க உடம்பேல மாதிரி இருந்தவங்க சாப்பிடல பல்லெல்லாம் கட்டி நாக்கெல்லாம் எழுத்தமாயி போயிடுது. அதால் சாப்பிட்ட தீயாமல் கலந்து கொடுத்தாலே தொண்டைக்குள்ளே போயில்லை வாயாலையெல்லாம் வலிஞ்சு வர தொடங்கிட்டு. சரி நாங்கள் இப்போ உதவி செஞ்சுட்டு போகணும் நாங்கள் தானே அதுக்கப்புறமா வந்து இங்கே வந்து யாராச்சும் வந்து உங்களுக்கு கதைச்சவங்க இல்லை ஒன்றுமே செய்யலை என்ன சொன்னவங்க அவங்க காண்றவங்க அவங்கள அந்த பிள்ளைகள் பரவாயில்ல உங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். நாங்கள் உங்களுக்கு கூட பிறந்த மாதிரி இந்த தம்பிமாரங்களுக்கு உதவி செஞ்சது ஒரு வெளிநாட்டில் இருந்தோம் அந்த அக்கா 20,000 ரூபா காசு போடுறேன். அதாவது என்னென்னு சொல்லி சொன்னால் இவங்களோட ஃபேமிலியை பார்த்து நாங்கள் வீடியோ எடுத்து போட்டுட்டு போயிருந்தாங்க. அதுக்கு நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஃபேமிலி இவங்களுக்கு மாதம் 10,000 ரூபா காசு கொடுக்குறவங்க. அது மொத்தமாக 6 மாதத்துக்கு இருக்கா சேர்த்து இப்போ 6 மாத காசு சேர்த்து 60,000 சொல்லி அனுப்பி வைப்பாங்க. ஸோ அப்படியான உதவி உங்களுக்கு அந்த அக்கா அந்த அம்மா சொன்னாங்க அந்த தம்பி மாதிரி தான் சொன்னேன் எல்லாம் கண்டிப்பாக அது எங்களுக்கு சந்தோஷம் உண்மையிலே வந்து அவங்களுக்கு இப்படி ஒரு கொடுப்பனம் கிடைக்குதுன்னு சொல்லி நாங்கள் சந்தோஷப்படுறோம். கடவுள் மாதிரி நாங்கள் நினைச்சிட்டு இப்படி உதவி செஞ்சதுக்கு அதான் நான் சொன்னேன். நாங்கள் வந்து நான் திரும்ப சொல்கிறேன் என்னென்னா நான் உண்மையாக நாங்கள் ஆசைப்பட்டோம் இங்கே வந்து நிற்கிற டைம்லாம் யோசிப்போம் சரி அங்கே போய் அம்மாக்களை ஒரு சந்திச்சுட்டு ஒரு வீடியோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது நிறைய பேர் கேட்டவங்க அவங்கள அவள் வீடியோ ஒன்று பண்ணுவோம்னு சொல்லி ஆனால் இப்படி ஒரு இதுக்கு வருவோம்னு சொல்லி நினைக்க இல்லை. சரி நாங்கள் நினைக்கலையா 5 சாவுவாங்க. சரி விடுங்க உண்மையிலே வந்து பிறப்புன்றது நிச்சயம் இல்லை நம்ம நானும் மறக்கத்தான் நீங்கள் மறக்கத்தான் சரி இன்னும் கொஞ்சம் காலம் எங்கள்கிட்ட குந்திட்டு இருந்தாலே காணும் வேலையாட்டையும் பரவாயில்லை. எப்படி நீங்கள் வந்து இவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறீங்களா ஏன்னடா என்ன அவங்க சின்ன எங்களோட அப்பாவும் இல்லை எங்களா பெத்த தாய்மாயத்தான் அவங்களும் பார்க்குறவங்க அந்த அந்தியும் பார்க்குறேன். எனக்கு ஒரு வருத்தம் விட மாட்டாங்க அவங்க அங்கே கஷ்டப்பட்டு என்னை வளர்த்து அப்பத்துக்கு சாமான போட இந்த வீடெல்லாம் கட்டி தந்து ஒரு பேர் உதவி செய்ய இல்லை அண்டி அவங்களுக்கு இப்போதைக்கு ப்ரெஷர் வருத்தம். சரி ஓகே உண்மையிலே வந்து நாங்களும் ஆண்டு வர வேண்டியது இன்றைக்கு வந்திருக்கோம். அதாவது இறந்த அன்றைக்கு நான் சொல்லியிருந்ததுக்கு அந்த ரீசன் என்னன்னு சொல்லி ஏன் வரலண்டு. ஓகே இப்போ வந்து அவங்க இன்னும் அவங்களோடையும் பேசிட்டு மற்றவங்களையும் இருக்கிறாங்க இன்னும் அவங்களையும் காட்டிட்டு வந்து இவங்களோட இதுக்கு வந்து நம்மளும் இந்த இதுக்கு எப்படியும் செலவுகள் கூட இருக்குது அதுக்கான செலவுக்கு காசு எதுவும் கொடுத்துட்டு போவோம். ரைட்டு அங்கே முதல்ல வந்து சொல்லியிருந்தேன் தானே அதாவது இவங்க தான் குடும்பத்தில் மூத்தாள் அவர் அம்மா மூப்பு அடுத்ததாக அவங்க 2 ரெட்டு ஏன்னா அவங்களோட அம்மாவும் ஐயாவும் வந்து ரெட்டு ஆனால் 2 பேருமே வந்து வாய் பேச மாட்டாங்க சொல்லியிருந்தோம். சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்க சோமா இருக்கிறீங்களா பாய் பார்த்தா மதிக்கிறது காதும் பிள்ளைங்காது அம்மாவுக்கும் அப்படி தானா அம்மாவுக்கும் அப்படி தானே போக்கர் என்ன 5 பேர்
களவட்டிக்கு போகல. போகல. 5 சாதனத்துக்கு முதல் நாள் சொன்னாவோ களவட்டி எல்லாம் முடிஞ்சது பிறகு செத்தா பரவாயில்ல, இப்போ போவாடி நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு என்ன இரு, நம்மளுக்கு ஆறுதார சாப்பாடு. நான் சொன்னேன், நீங்கள் ஏன் நீங்கள் சாக மாட்டேங்க இருப்பா. அவங்க இப்படி சொன்னவங்களா அவங்க? அதாவது களவட்டி என்று சொல்ல அவங்களுக்கு தெரியும் என்னென்னு சொல்லி அந்த வேளாண்மை அறுவடை செய்கிற டைம் வந்துட்டு நிறைய பேர் போய் அதில் கொஞ்சம் வேண்டுவாங்க, தானமாக கேட்குறது தானே அது. ஸோ அந்த நாங்கள் சாப்பிட்டோம். ஏன்னா அழுறீங்க? தங்கச்சி செத்தண்டா கவலை. அங்கே 5 பேர் இருந்த ஒரு ஆள் பிரிஞ்சுட்டுண்டா கவலை. ரைட்டு. ஐயா ஒன்று, ஐயாவும் அம்மா தான் நான் பிறந்தவங்க. குடும்பத்தில் வந்து அம்மா திருமணம் பண்ணவங்க. அப்பா வந்து என்ன நடந்துன்னு சொல்லி சொன்னீங்க? மயிரும் தடைப்பு அடைப்பு வந்துருந்து 5 மாதிரி வளர்த்தவங்க. ஸோ வந்து அம்மாவுக்கும் வந்து இது விளங்காது. ஒரு மூச்சு வார கிழமைக்கு இருக்கா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர அடைச்ச உடனே தண்ணி சுடு தண்ணியெல்லாம் கொடுத்து தான் பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வர போர்டில் இருக்குது. எனக்கு 7 ஆண்டு சொல்கிறேன். பீசிங் பிரச்சனை இருக்கா? இருக்கு. அதுக்கு மெடிசன்ஸ் அந்த இது குளிச்சுக்கலாம். கிழமைக்கு இருக்கா போகிற அந்த டாக்டர் என்னார், நீங்கள் வருத்தம் பாருங்க கொண்டு வர, நான் எழுதி தர மாட்டேன் எழுதித்தாரு. அதுலேருந்து கிழமைக்கு இருக்கு ஆட்டோ பிடிச்சி 1000 ரூபா. டாக்டர் 500 ரூபா தான் எடுப்பார். ஃபார்மசியில் எடுக்கிறது மற்றது காசு எடுக்கிறல்ல. எங்கே கிளினிக் கூட்டி போகிறீங்க? கிளினிக்கு போகிறல சென்ட்ர கம்பெனி வானூட்டு எடுக்குது. அம்மா வாய் பேசலாண்ட அவர் காசு எடுக்கிறல்ல. ஃபார்மசியில் எடுக்கிறது மட்டும் 500 ரூபா 400 ரூபா எடுப்பார். செல்லுவார் வேணாம் காசு. வேறு ஆக்கள் குளிச்சு எடுக்க போனால் 1500 2000 எடுப்பார். இப்போ இந்த 5 பேரில் அப்போ மிகுதம் 4 பேர் தான் வந்து இருக்கிறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது குடும்பத்தில் மூத்தவங்களை வந்துட்டு இந்த அம்மாவும் இவங்களோட பிறந்த அந்த ஐயாவும் 2 பேரும் ரெட்டைகள். ஸோ இவங்க 2 பேரும் வந்துட்டு வாய் பேச மாட்டாங்க, காதும் வந்து கேட்காது. ஸோ அவங்கள்ட்ட நம்ம எதுவுமே வந்து பேச இயலாது. தெளிவாக வந்து பேசுகிறதா இருந்தால் வந்துட்டு அக்கா கூடையும், அடுத்தது வந்து அந்த அம்மாவோடையும், அடுத்து இறந்த அம்மாவும் தான் கொஞ்சம் பேசினவங்க. அவங்க இல்லை இப்போ பேசக்கூடிய மாதிரி இருக்கிறது வந்து அக்காவும் அந்த அம்மாவும் தான் வந்து. ஸோ அம்மாட்டையும் சில விஷயங்கள் வந்து பேசிவிட்டு அவங்களுக்கான ஹெல்ப் வந்து நம்ம பண்ணி கொடுப்போம். இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த ஆரம்பத்தில் வந்துட்டு தூரத்தில் இருக்க உங்களுக்கு சொந்த பந்தம் யாரும் பாரதில்லை பார்க்குறது இல்லை, நீங்கள் மட்டும் தான் எல்லாம் செய்து கொள்கிறோன்னு சொல்லி. அப்போ இப்படி சாவடு நடந்தது வந்து யாராச்சும் வந்தாங்களா? சொந்த பந்தங்கள் தெரிஞ்ச ஜனங்கள் வந்து உதவி எல்லாம் செஞ்சாங்க. செஞ்சு எல்லாம் செஞ்சாங்க. செத்துறவங்களும் பெரும் வந்தாங்க. அவங்க வருத்தமாக இருக்கும்போது வந்து பார்த்தவங்க வந்து பார்த்தேன், சும்மா வந்து பார்த்துட்டு போனாங்க எல்லாம். நீங்கள் யார்ட்டாச்சும் சொல்லி இப்படி வருத்தம் ஒன்று இது செஞ்சு கொஞ்சம் மேலாமல் இருக்காங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தந்துருக்கலாமே வந்துட்டு? எங்களுக்கு தெரியாது. சரி. இப்போ அப்போ அந்த சாவுப்பட்டி இதெல்லாம் எடுக்கிறதுக்கு சாவுப்பட்டியில் எடுக்கலையா சொல்லி பெட்டி எடுக்க அவங்களுக்கு பாடை கட்டி எப்படியா என்னென்னு சொன்னால் எல்லாரும் வந்து பெட்டி எடுத்து தான் அந்த அடக்கம் செய்வாங்க. பெட்டியோட அடக்கம் செய்கிறது இல்லை, ஆனால் பெட்டியோட போய்த்தான் வேறைய அடக்கம் செய்கிறவங்க. நாங்கள் எடுக்கல, இளைஞ்சி ஒன்றையும் இல்லை, அனௌன்ஸ் பண்ணவும் இல்லை. அப்போ எப்படி காரியத்தை பண்ணீங்க? எப்படி சும்மா 5 மணி சாமம் எடுக்க வேண்டிய 4 மணிக்கு எடுக்க வேண்டிய கோவில் ஆக்கள் அறிவிச்சாங்க. கேள்விப்படிஞ்சிருந்தாக்கள் வந்தாங்க. ஊரில் எப்படி அறிவிச்சாக்கள். அதாவது பழமையாக இங்கெல்லாம் வந்துட்டு ஒரு மரண வீடுன்னு சொன்னால் அங்கே எப்படி காரியம் எல்லாம் பண்ணுவாங்களோ அப்படி இல்லாமல் அதுக்கு மாறாகத்தான் வந்திருக்கு, இங்கே வந்து நடந்திருக்கு. காரணம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான ஒரு உதவிகள் வந்து இல்லாததுனால தான். அப்படி இருந்து பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு சில ஹெல்ப்புகள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நாங்களும் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். சரிங்கம்மா, இப்போ இதுக்காண்டி கடன் ஏதாச்சும் பட்டினீங்களா? இல்லை, ஆக்கள் தான் போட்டு செஞ்சிருக்காங்க. என்ன நடந்தது தெரியாது எங்களுக்கு. ஆக்கள் 2 மூட நெல்லும் கொண்டு போட்டாங்க. 2 பேர் ஆக்கள். நீங்கள் சென்ன மயமா கோழி வளர்த்து 1500 ரூபாய்க்கு அளவு செத்து போயிட்டு 3 அமைஞ்சி. அதுக்கு கோழி வளர்த்துங்க செத்துட்டாலும் என்னன்னா நாங்கள் போன வாட்டி உதவி செய்ததில் கொஞ்சம் கோழிகள் வளர்க்க சொன்னாங்க. வளர்த்தம்மா இங்கே எல்லாம் செத்தானே. ஜோடி 750 ரூபாய் வண்டி வளர்த்து 2 அந்த எனக்கு ரத்த குறைவு கூடன்னு சொல்லி போர்டில் இருந்து
இதுக்கு வருத்தது கொண்டு போனவங்க எல்லாம் ரத்தத்தில் தன்மான இது 5-6 மருந்தது சரி வரையில் கருத்து போகுது. இப்போ இங்கே எல்லா அப்புறம் ஒவ்வொரு வருத்தத்தோட இருக்கிறீங்க. இதுக்கு 7-8 வருஷம் பண்ணுற பிரேசர் ரத்த பிரேசர். ப்ரெஷரோட தான் பட்டைக்குள்ள எல்லாம் போகிறது. பட்டைக்கு போகிறேன் மரப்பாடி சாப்பாடு இல்லை. இப்போ இறந்த இந்த அம்மா கடைசியாக உங்களோட வந்து என்ன பேசினாங்க? அவங்க என்ன வட்டங்க இந்த வட்டம் மட்டும் என் உயிர் 10 நாளைக்கு இருந்தா நீ உழைச்சேன் நாம் சாப்பிடலாம் அந்த மட்டும் காசு இல்லையே. அந்த செவ்வாய்க்கிழமை நான் வட்டைக்கு போயிட்டு போகிறேன்னு இன்றைக்கு மட்டும் போகாத எனக்கு என்னால் நடக்க முடியலை. என்ன 2 சிட்டியான காய்ச்சல் அடித்து சொந்தக்காராக்கள் ஒரு புள்ளி ஊப்பிட்டோமா பயமாக கிடக்கு. மரம் வந்து படத்து கிடந்து எல்லாம் சென்னாகும். ஜீவம் போகிறதுக்கு 2 மணிக்கு மேலே சென்னாகும். எனக்கு டாக்களெல்லாம் வந்து கேள்வி கேட்க எனக்கு செல்ல தெரியல. வாணி நீ வந்து வெளுத்த செல்லு ரெண்டெல்லாம் போய் கூப்பிட்டாவும். நான் கணச்சி போட்டு படுத்த தலையை போட்டு குத்துறான்னு யாரெல்லாம் தெரியா. முகமெல்லாம் கடு மீக்கம் முடிச்சு பார்க்க இயலாது. கட்டு மீக்கம். செத்தது புதன்கிழமை விடிய 9 மணி செத்து பின்னரம் எடுத்து வாய்க்கால கொஞ்சம் தண்ணி எல்லாம் வந்து வீக்க தண்ணி வைக்கவும் இல்லை. ரைட், ஓகே. என்ன சொன்ன உண்மையில் வயசான டைமில் எல்லாம் வருத்தம் வந்து சாகுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான ஒரு வாழ்க்கை. அப்படி இருந்தால் நான் அவங்கள இறந்துருக்காங்க. எப்படியோ ஒரு மனுஷனுக்கு வந்துட்டு இறப்புன்றது வந்து இருக்கும். அது எப்பப்போன்னு சொல்லி நான் யாருமே யூகிக்க முடியாது. பிறப்புண்டு கொண்டு இருக்கும்போது இறப்பும் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். சரிங்கம்மா, இப்போ வந்து உங்களுக்கான இந்த கடமைகள் இதுகள் அடுத்த கட்டத்துக்கு வந்து செய்கிறதுக்கான ஏதாச்சும் ஒரு சின்ன உதவிகளை வந்து பண்ணி தரோம்னாங்க. அப்படி இன்னும் எதுன்னு சொன்னால் ஆட்டாச்சுன்னு சொல்லி எங்களுக்கு முதல்ல இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஃபேமிலி குடும்பத்தில் இப்படி பிரச்சனைகள் போகுது அதுன்னு சொன்னால் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கான மாற்று வழிகள் ஏதாச்சும் இருக்கா இல்லையான்னு சொல்லி உங்கள்கிட்ட பார்த்து பேசுவோம். சரிங்களா? சரிங்கம்மா, இதை வந்து இதை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். இதை கொஞ்சம் அப்படி $50,000 வந்து இருக்குது. இந்த 50,000 வந்து உங்களுக்கு கொடுத்து விட்டது வந்து உங்களுக்கு மாதம் உதவிகள் செய்கிற கனடாவில் இருக்கிற சேரலாதன் கயல்வெளி குடும்பம் தான் வந்து அவங்க தான் செய்கிறாங்க. இப்போ அவங்க தான் எங்களுக்கும் இன்ஃபர்மேஷன் தந்தாங்க. அதாவது இங்கே ஒருத்தங்கள்ட்ட காசை கொடுத்து தான் இவங்களுக்கு மாதம் கொடுக்கறது. அந்த பிள்ளை தான் இவங்களோட ஃபேமிலியை வந்து எங்களுக்கு காண்பிச்சு தந்தது. அந்த பிள்ளையும் வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருது. அதே மாதிரி இவங்களுக்கு மாதம் ஹெல்ப் பண்ணுற சேரலாதன் கயல்வெளி குடும்பம் அந்த அக்காவும் வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தந்துருக்காங்க. சொன்னால் சரியா நாங்கள் யாழ்ப்பாணத்தில் நாங்கள் இப்போ உங்களுக்கு மாதம் 10,000 தராங்களா இல்லை ஒரேடியாக சேர்த்து 60,000 சேர்த்து தந்தாரு. மாதம் 10,000 தந்தாலும் எங்களுக்கு செலவுக்கு 6 மாதத்துக்கு இருக்க வேறு நேரம் காசு அதான் பிரச்சனை சொன்னால் அந்தந்த மாதம் 10,000 தந்தாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது இதாக இருக்குது. இந்த 6 மாதத்துக்குரிய ஒரே மாதத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால் 2 மாதத்தில் 3 மாதத்தில் செலவழிச்சிடுவீங்க நீங்கள். ஸோ அதனால் இனி அவங்களோட ஒரு பிளான் என்ன அப்படி சொன்னால் உங்கள்ட்ட அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு மாதம் 10,000 வர மாதிரி. ஸோ இன்றைக்கு வந்து நீங்கள் யாருக்கு இதில் அக்கௌண்ட் புத்தகம் இருக்குது உங்களுக்கு எந்த பேங்கில்? இளங்கோங்கில் அந்த அக்கௌண்ட் டீட்டெயிலை தாங்க. அதுக்கு மாதம் 10,000 பேர் நீங்கள் அந்த 10,000 வந்து எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இந்த மாதம் 8ஆம் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அந்த 10,000 உங்கள்கிட்ட புத்தகத்துக்கு வந்து கொண்டிருக்கும். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி வரும். நீங்கள் 2ஆம் தேதி போய் அந்த காசு எடுத்துக்கொள்ளலாம். சரிங்களா? இப்போ வந்து உங்களோட சார்பில் நீங்கள் அந்த அக்கௌண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஏதாச்சும் சொல்ல போகிறீங்க அப்படி சொன்னால் அவங்களோட உதவி செஞ்சதுக்கு அந்த அம்மாவுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்குது. ஓகே, உண்மையில் வந்து சேரலாதன் கயல்வெளி குடும்பத்துக்கு வந்து எங்களோட சார்பில் நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அதே மாதிரி இங்கேருந்து கூடமான அந்த உதவிகள் செய்து கொடுக்குற அந்த தங்கச்சிக்கும் வந்து எங்களோட சார்பிலான நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அதே மாதிரி இந்த ஃபேமிலிக்கு மேற்கொண்ட உதவிகள் வந்து யாராச்சும் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களோட டிஸ்பிளேல தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் மறுபடியும் வந்து சந்திக்கிறோம். என்ன எதுன்னு சொன்னாலும் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க. சரிங்களா? ஓகே, உண்மையில் ஆரம்பத்தில் தீவா வந்து சொல்லியிருந்தேன். கிட்டத்தில் வந்து அவங்கள மீட் பண்ணி அவங்க எல்லாருக்கூடையும் வந்துட்டு நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி சொல்லி தான் நினைச்சிருந்தோம். ஆனால் இப்போ திடீரென்று இப்படி நடக்கும்னு சொல்லி நாங்களும் எதிர்பார்க்கல. அடுத்து வந்து இந்த வீடியோ எடுத்ததுக்கான காரணமும் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காகவும் அண்ட் வந்து இந்த டைமில் எப்படியும் செலவு போகும்னு சொல்லி தெரியும். ஸோ ஆனால் இன்னும் லாஸ்ட்டில் தான் வந்து சொன்னவங்க வந்து கவலையாக இருந்தது என்னென்னா அந்த பெட்டி எடுக்கிறதுக்கு கூட காசு இல்லைன்னு சொல்லி அவன் அதில் பெட்டியில் கொண்டு போகலையாம். அடுத்தது வந்து அந்த எலங்ஸ் பண்ணுவாங்க ஒரு ஆள் வந்து இறந்தால் எல்லாருக்குமே தெரியப்படுத்துறதுக்கு எலங்ஸ் பண்ணுவாங்க. அந்த இதுவும் வந்து அவங்க செய்யலையா. ஸோ அது ஏன்னு சொல்லி பார்த்தா பட்ஜெட் இல்லாததால் காசு இல்லாததால்
அப்போ நேற்று நம்ம வந்திருந்தால் அதை பண்ணி கொடுத்துருக்கலாம். ஸோ அது அப்படி தான் நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்து முடிஞ்சு. அப்போ அதுக்கப்புறமாவும் இன்ஃபர்மேஷன் நாங்கள் சேவ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமாவும் வந்து அங்கே நிறைய செலவு இருக்குது. என்னென்னு சொல்கிறேன், 8 சொல்லுவாங்க, 32 சொல்லுவாங்க அந்த கிரிகைகள் முடிகிறதுக்கு வந்து. ஸோ அதுக்கு யாராச்சும் நீங்கள் ஹெல்ப் பண்ண போகிறீங்கன்னா டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. உண்மையிலே வந்து இதோட எத்தனையாவது பேருன்னு சொல்லி தெரியல. நாங்கள் உதவி செய்த நிறைய பேர் வந்து அதாவது அவங்களுக்கு இயலாமை இருக்கிறாங்க. அதை பார்த்து தான் நாங்கள் போய் சரியாக உதவி செய்கிறோம். அந்த உதவி பெற்று கொஞ்ச நாளையால் வந்து அவங்களுக்கு இறக்குற செய்தி எங்களை காதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர்கிட்ட இறந்துருப்பாங்க போல. ஸோ கவலையாக தான் இருக்குது. ஓகே, உண்மையில் என்ன சொன்னால் சில நேரத்தில் நம்மளோட வேலையை பொறுத்த மட்டும் அவசரமாக அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி புகையெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்கிறது. ஸோ வந்து அப்படி தான் யாழ்ப்பாணத்தில் இருக்கும்போது தான் எங்களுக்கு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது. அதுக்கு அடுத்து தான் நாங்கள் இங்கே வந்து ஓகே, உண்மையில் எது நடக்கணும் இருக்குதோ அது கண்டிப்பாக நடந்து தான் ஆகும், ஒன்றும் செய்யலாது. ஸோ அந்த வகையில் நான் மறுபடியும் வந்து இவங்களுக்கான உதவிகளை இது வரைக்கும் பண்ணி கொண்டிருக்கிற, அதாவது மாதாந்த கொடுப்பன உதவி பண்ணி கொண்டிருக்கிற சீரலாதன் காயல்வெளி குடும்பத்திற்கு வந்து எங்களோட சார்பில் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். நாங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.